ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம மந்த்லி க்ரோசரி ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அத்தியாவசியமாக கட்டாயமாக வீட்டுக்கு என்னென்ன சாமான் தேவைங்கிறத ஏற்கனவே ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுருக்கணும். இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம பட்ஜெட்டில் செலவை பாதியாக குறைச்சிக்க முடியும். இந்த மந்த்துக்கான ஸ்நாக்ஸில் மிக்சர், சாக்லேட் பிஸ்கெட் அண்ட் வேப்பர்ஸ் எடுத்திருக்கு. அப்புறம் சுகர், பிரியாணி மசாலா அண்ட் நூடுல்ஸ் எடுத்திருக்கு. அண்ட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி அவல், ஓட்ஸ் எடுத்திருக்கு. அதோட புடிங் செய்கிறதுக்காக வேண்டி மோத்தாவோட புடிங் பவுடர் எடுத்திருக்கு. அண்ட் அல்லி பிரெண்டில் கடலைமா, அதோட புளிக்காக வேண்டி குரக்கா அண்ட் மில்க் மேட் ஒன்று எடுத்திருக்கு. சன்சில்க் ஷெம்போட லக்ஸ் சோப் ஒன்று ஃப்ரீயாக போட்டிருந்தாங்க, அதை எடுத்திருக்கேன். அப்புறம் ஜெட் பிரெயினில் பப்படம் எடுத்திருக்கேன். அண்ட் ஈச்சம்பழம், அப்புறம் ஃப்ளம்ஸ் எடுத்திருக்கேன். அதோட மேகி, அப்புறம் நோ சிக்கன் கியூப் அண்ட் சோஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அப்புறம் ஃப்ளவர் பப்படம், அப்புறம் அரிசிமா, கோதமா, ரவை, அப்புறம் கடலை, பயறு இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே, திங்ஸை வாங்குறதை விட திங்ஸை நீட்டாக ஆர்கனைஸாக வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நாம் எப்படி திங்ஸை ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு திங்ஸையும் கவரில் வச்சு யூஸ் பண்ணுறதை விட ஒரு பொட்டில்லையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு வைக்கிறது நமக்கு யூஸ் பண்ணவும் எடுத்து வைக்கவும் ஈஸியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பொட்டிலோ இல்லை கண்டெய்னரோ நமக்கு பார்த்ததுமே ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். எதில் எந்த திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை பொட்டில் திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முதலே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதால நமக்கு எந்த திங்ஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு லேசாக கண்டுபிடிக்க முடிகிறதோட நம்மளோட டைமும் சேவ் ஆகக்கூடியதாக இருக்கும். சின்ன பசங்க இருக்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், ஸ்நேக்ஸுக்காக வேண்டி ஸ்நேக்ஸ் தேடியே கிச்சனை 2 மாற்றி வச்சிருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஸ்நேக்ஸ் வைக்கிறதுக்கும் எல்லாமே ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய பொட்டில்லையோ கண்டெய்னர்லையோ வைக்கிறது நமக்கும் ஈஸி, சின்ன பசங்களுக்கும் அதை எடுக்க ஈஸியாக இருக்கும். சில திங்ஸ் நம்ம ரேராக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான திங்ஸை தனித்தனியாக போட்டு வைக்காம அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நமக்கு தேவைப்படுற நேரம் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுமா இருக்கும். அப்புறம் ஈச்சம்பழம், ஃப்ளம்ஸ் குவான்டிட்டி குறைவாக தான் நம்ம எடுப்போம். அதனால் அதை சின்ன ஒரு பொட்டில்லையோ கண்டெய்னர்லையோ போட்டு வச்சா நமக்கு அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா திங்ஸையும் கவர் பிரித்து தான் வைக்கணும்னு இல்லை, நமக்கு தேவைப்படுற நேரம் மட்டும் கவர்லேருந்து பிரித்து எடுக்கிற மாதிரியான திங்ஸை சின்ன சின்ன கண்டெய்னர்லேயோ பாக்ஸ்லேயோ போட்டு வச்சு நம்ம தேவைப்படுற நேரம் மட்டும் அதை பிரித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓட்ஸ் நம்ம எப்பயாவது தான் ரேராக யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை பொட்டிலில் போட்டு வச்சா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெக்கோட வைக்கிறத விட பொட்டிலில் வைக்கிறதே அப்புறம் மிக்சரெல்லாம் வைக்கும்போது ஏர்டைட் கண்டெய்னரில் தான் வைக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது காற்றுப்பட்ட அது அவ்வளோ நல்லா இருக்காது. அப்புறமா ஒனியன், கார்லிக், பொட்டேட்டோ இதெல்லாம் ஒரு கோடி ஒன்று வச்சுருக்கேன். அந்த கோடியில் இதெல்லாம் தனித்தனியாக வேறு வேறையாக எடுத்து வச்சுருவேன். அப்புறமா சுகருக்கு 2 கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஒன்று டெய்லி யூஸுக்காக வேண்டி ஒரு சின்ன கண்டெய்னரில் தேவையான அளவு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா மீதியாக இருக்க இதை பெரிய கண்டெய்னர் ஒன்றில் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். அப்படின்னா தேவையான நேரத்தில் சின்ன கண்டெய்னருக்கு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா அரிசிமா, கோதமா போடுறதுக்காக வேண்டி பெரிய 2 கண்டெய்னர் வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு, அவல், பப்படம் அதுகளை சின்ன சின்ன பாக்ஸ் அடுத்தது பொட்டில்களில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் நீங்கள் யோசிக்கலாம், நான் அரிசியோ ஒயிலோ அப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இது எதுவுமே நான் ஷாப்பில் வாங்குறதில்லை. அரிசி எங்களோட வயலில் விளையிற நெல்லை குத்தி நாங்களே அரிசி எடுத்துக்குவோம். அதே மாதிரி எங்களோட தோட்டத்தில் கோகோனட் பிச்சு நாங்கள் அதிலிருந்து ஆயில் எடுத்துக்குவோம். அதே மாதிரி வத்தல்,
மிளகாய் அது இதெல்லாம் வாங்கி நாங்களே வந்து வீட்டிலே மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சரக்கு தூள் அதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்குவோம். இதெல்லாம் வந்து நாங்கள் ஷாப்பில் வந்து வாங்குறதில்லை. அப்புறம் வந்து இந்த வீடியோவில் காட்டிட்டு இருக்க கண்டெய்னர் வந்து நான் ஒரு டைம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன். பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதை இன்னைக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கண்டெய்னரில் வந்து சின்னதாக இருக்க பாக்ஸில் வந்து 1 கிலோ திங்ஸும், பெருசாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதில் வந்து 5 கிலோ வர திங்ஸும் போட முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க சொன்னது போலவே 1 கிலோ கொள்ளும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் வந்து அரை கிலோ தான் கடலை பயிர் வாங்கியிருந்தேன். இது சரியாக ஹாஃபுக்கு வந்து நிறைஞ்சிருக்குது. அப்புறம் வந்து நான் டெய்லி திங்ஸ் வாங்குகிற நேரம் எப்போவுமே வந்து பொலித்தீன் கவர் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒரு பொட்டிலில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு